ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இந்திய விமானப்படையில் முக்கிய பங்கு வகித்த MiG-21 ரக விமானங்கள் விடைபெற்றுள்ளன. இந்த போர் விமானத்தின் சாதனை பயணம் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். MiG-21 இந்திய வானின் பாதுகாவலன், எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனம். 1962 சீனாவுடைய போரில் இந்தியா பெரும்பான்மையான நிலத்தை இழந்ததற்கு இந்திய வான்படை திறன் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுது. உடனே இந்திய அரசாங்கம் தன்னுடைய நட்பு நாடான சோவியத் யூனியனிடம் போர் விமானம், அதுவும் திறன் வாய்ந்த போர் விமானம் வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ சோவியத் தயாரித்ததிலேயே மிகவும் திறன் வாய்ந்த போர் விமானமாக MiG-21 திகழ்ந்தது. 1955 முதலில் பறந்த விமானம் 1963 முறைப்படி இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டது. MiG-21 பொறுத்தவரை தொழில்நுட்ப வடிவமைப்பு, இதனுடைய வேகம் சவுண்ட் ஸ்பீடை விட 2 மடங்கு அதிக வேகத்தோடு பயணிக்கிறது. மேலும் பூமியில் இருந்து 17.5 கிலோமீட்டர் உயரத்தில் செங்குத்தாக, கிடைமட்டமாக, தலைகீழாக என ஒரு போர் விமானத்திற்குரிய அனைத்து திறன்களும் கொண்டதாக இந்த விமானம் விளங்குகிறது. இதனுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், போர் விமானம்னா ஆயுதங்கள் எவ்வளவு தாங்குது அப்படிங்கிறது முக்கியம். 23 mm அளவிலுள்ள குண்டை எதிரிகள் மீது நம்மால் பாய்ச்ச முடியும். மேலும் இதனுடைய இறக்கையில் 2 முதல் 4 ஏவுகணையை வைத்து இது பயணிக்கும். இலக்கை மிகவும் துல்லியமாக தாக்கும் வல்லமை பெற்றது. இந்தியா மற்றும் MiG-21 சோவியத் யூனியனிடம் இருந்து MiG-21 வாங்கிய முதல் நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறாங்க. மேலும் விமானத்தை மட்டும் வாங்கவில்லை, விமானத்தினுடைய காப்புரிமை, அது எப்படி தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டிசைனும் கொடுக்கப்படுது. HAL நிறுவனம் மட்டும் பெங்களூருவில் இதுவரை 600க்கும் மேற்பட்ட MiG-21 விமானத்தை தயாரித்திருக்கிறாங்க. இந்திய விமானப்படையினுடைய முதுகெலும்பு என கூறப்படுது. 1970 2000 ஆண்டு வரை பாலகோட் தாக்குதல் முதல் ஆபரேஷன் சிந்தூர் வரை அபிநந்தன் பாகிஸ்தான் வான்பகுதியில் பறந்து அந்த கீழே வீழ்த்தப்பட்ட அந்த விமானம் MiG-21 தான். அனைத்து பைலட் இயக்கி தான் அவங்களுடைய திறனை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதற்கு மாற்றாக என்ன விமானம் இணைக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேஜஸ் MK-1A அப்படிங்கிற ஒரு போர் விமானம் வாங்குவதற்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனத்திற்கு 62,370 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய பாதுகாப்புத்துறை ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. MiG-21 விமானத்திற்கு மாற்றாக தற்போது இந்த விமானம் தான் இனி இந்திய விமானப்படையில் இயங்கும் என கூறப்படுகிறது. தற்போது MiG வகை விமானத்தில் MiG-29 விமானம் 2035 ஆண்டு வரை இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.